2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த மதிய வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னை இந்த இடத்துல இருக்கட்டும். ஆண்டவரே, மேலானவைகளை சுதந்தரித்துக் கொள்ள ஆவியானவருடைய கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு இரட்டிப்பான அபிஷேகம், ஆமே, இரட்டிப்பான ஒரு அபிஷேகத்தின் சால்வை ஆண்டவரே மது பிள்ளைங்க வாழ்க்கையில விழும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே செய்வீராக, ஆண்டவர் அப்படியே செய்வீராக, ஆண்டவர் அப்படியே செய்வீராக. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்யுங்க, ஆண்டவரே அப்படியே செய்யுங்க. அற்புதமாய் வெளிப்படுவீராக, நன்மை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது அவன் எலிசா, தன்னோடு தனக்கு ஊழியம் செய்த எலிசா, தனக்கு கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா, எலியாவுக்கு ஒரு ஊழியக்காரனா, ஒரு நல்ல வேலைக்காரனா. எலியா கூட ஊழியம் செய்யறது சாதாரண காரியம் இல்லை. அவருக்கு கோபம் வந்தா சாபம் போடுவார். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும்னு சொல்லுவார். ஆமாம், எலியாவை நீங்கள் பாசிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு குணமான மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் கூட பல ஆண்டுகளாய் எலிசா தன்னுடைய கலப்பையை விட்டு, மாடை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய வேலையை விட்டு இந்த எலியா கிட்ட ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அவன் ஊழியம் செய்கிறான். இப்போ இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது இந்த எலிசா அவனை மிகவும் அப்படியே பின்தொடர்கிறான். அவனை பின்தொடர்ந்து வருகிறான். அவன் கேட்குறான், எலியா கேட்குறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் என்றார், நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ எதுக்கு என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்பாய் என்றால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இந்த எலிசா சொல்றான், ஆண்டவரே, அவன் சொல்ற அந்த வசனத்தை வாசிங்க. உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம், சொல்லுங்க, ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறான். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், ஆமே, நான் பரலோகத்துக்கு போகிற போது அவர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ரெட்டிப்பா ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, நான் ரெட்டிப்பா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. ஆமே, இங்க இந்த எலியா கூட நடக்கிற எலிசா, அவனுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்த, அவன் எலியாவுடைய வாழ்க்கையில் அவன் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்திருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், நான் ரெட்டிப்பான வரத்தோடு ஊழியம் செய்யணும், ரெட்டிப்பான வரத்தோடு வாழணும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா.
என்னுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நான் உங்களை பின்தொடர்ந்து வந்து இரட்டிப்பான வரத்தை ஆண்டவர் எனக்கு தாரு. நம்ம அதை தொடர்ந்து வாசிக்கலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அபிஷேகம் வந்தா, நான் நேற்றைய தினத்தில் இந்த காரியத்தை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் ஆவியானவர் வித்தியாசமாக நடத்தினார். ஆனால் இன்றைக்கு நான் காலையில் காத்திருந்த போது ஆண்டவர் திரும்ப உணர்த்தினார், இன்னைக்கு சபையோடு இந்த காரியத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் வந்தால் என்ன நடக்குங்கிறத ஜஸ்ட் நம்ம பின்னிட்டு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இந்த பகுதிக்கு வருவோம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. ஒரு பட்டணத்தில் இருக்கிற மனுஷங்க வந்து சொல்றாங்க, எலிசாவே இந்த பட்டணம் ரொம்ப நல்லா இருக்கிறது, ஆனா இந்த பட்டணத்தில் இருக்கிற தண்ணீர் கெட்டது, நிலமும் பால் நிலம், இந்த இடத்துல எல்லாமே பாலா இருக்கும். இந்த தேசத்துல நம்ம என்னதான் உழைச்சாலும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் பாலாதான் இருக்கும். ஒரு சாபம் பிடிச்ச தேசம், ஒரு ஆசீர்வாதம் இல்லாத தேசம். இந்த தேசத்தின் தண்ணீர் குடிக்க முடியாது. ஆமென். இங்க தங்கி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுகிற போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கொஞ்சம் உப்பை கொண்டு வாருங்க. அவன் அந்த உப்பை கொண்டு வந்து அந்த தண்ணீர்ல போட்டுட்டு சொல்லுகிறான், இனி இந்த தண்ணீர்னால் சாவு வராது, நிலப்பாலும் வராது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன், ஒரு அபிஷேகம் உங்க வாழ்க்கையில இருக்கிற போது ஆமே தேசத்துல எல்லாரும் பாழா போகும். ஆமே ஆமே எவ்வளவு உழைச்சாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுற இடத்துல ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன் ஜெபித்து அந்த உப்பை அந்த தண்ணீர்ல போட்ட உடனே வேதம் சொல்லுகிறது அது ஆரோக்கியமாயிற்று, ஆரோக்கியமாயிற்று. நல்லா கவனிங்க. அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை ஆரோக்கியமாக்கும், உங்க வேலை இடத்தை ஆரோக்கியமாக்கும், உங்க வாழ்க்கையை ஆரோக்கியமாக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஒரு முறை ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு பெண்மணி, அவங்களுக்கு சமைக்க தெரியாது. புருஷனுடைய வீட்டுக்கு வந்தா டெய்லி சண்டை. புருஷன் சண்டை, இவளுக்கு டீ போட தெரியல, டீ போட்டு கொண்டு கொடுத்தா அதில் ஒரு நாளைக்கு சீனி இருக்காது, ஒரு நாளைக்கு ஒரு டீ போட்டு கொடுக்க கூட தெரியாது. மாமனார் சண்டை, மாமியார் சண்டை. இவ இப்படி எவ்வளவு சமைக்க கற்றுக் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் பண்ண வந்தப்போ அந்த எல்லாரும் அப்படி இருந்தாங்க. நின்னப்போ ஆவியானவர் அந்த பாஸ்டர் கிட்ட உணர்த்தி ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராம், ஜெபம் பண்ணி, மகளே, ஆண்டவர் உனக்கு சமைக்கிற கிருபையை தரப்போகிறார். அல்லேலூயா. அன்னையிலிருந்து அந்த மகள் சமைக்கிற சமையல் அந்த வீட்டில் எல்லாருக்கும் ருசியாய் கர்த்தர் மாற்றினார். நல்லா கவனிங்க. ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன் ஒரு வீட்டினுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் இருக்கும் என்றா, ஒண்ணு இல்லைன்னாலும் சரி. நல்லா கவனிங்க. இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையை தான் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். நீங்க 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. ஒரு தேசத்திற்கு பிரச்சனை வருகிற போது ஆண்டவருடைய வார்த்தை அபிஷேகம் கொண்டு வரும். அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் ரொம்ப பிடிச்சது. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க.
12வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷன் பேசுற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட அபிஷேகம் இருந்து அவங்க குடும்பத்தினர் சொல்லுவாங்க, ஆமே இந்த மனுஷன் பேசுற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா, ஆமே. பிரச்சனையோட வர்றப்போ, போராட்டத்தோட யாரு வந்தாலும் நீங்க பேசுற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கும். நீங்க ஆண்டவருடைய சத்தமா இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தமாய், உம்முடைய சத்தமாய் ஆண்டவர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, நான் சொல்ற வார்த்தை, நான் பேசுற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கணும். நான் என் குடும்பத்துல பேசுற வார்த்தை, நான் வேலை இடத்துல பேசுற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கும். நேரம் இல்லாததுனால சீக்கிரமா போறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். நம்ம போன வாரம் சிந்தித்த ஒரு வேத பகுதி. ஒரு கடன் பிரச்சனையோட ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசா கிட்ட வருகிறார். ஆனா இவர் சொல்லுகிறார், வறுமையான பாத்திரங்களை நிரம்பத்தக்கதா ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அந்த 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அபிஷேகம் யார்கிட்ட தங்கி இருக்கும்னா பரிசுத்தவானு கிட்ட. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைக்கும். ஆனா அபிஷேகம் யாருகிட்ட தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதுன்னா பரிசுத்தவானு கிட்ட. கரங்களை உயர்த்தி வரை சொல்லுங்க, பரிசுத்தமா இருக்கிறவங்க கிட்ட. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த எலிசா தீர்க்கதரிசி சுனேமுக்கு போகிற போதெல்லாம் அங்க ஒரு ஸ்திரீ இருந்தாள், அவள் கனம் பெற்றவள். இந்த எலிசா தீர்க்கதரிசியை கூப்பிட்டுட்டு போய் அவங்க வீட்டில் போறப்போ சாப்பாடு கொடுப்பா, உபசரிப்பா. அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தெய்வ பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணணும். நம்ம அபிஷேகத்துக்காக ரெட்டிப்பான வரத்துக்காக எல்லாம் ஜெபிக்கிறப்போ நம்ம இங்கெல்லாம் நல்லா ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் வீட்டுக்கு போனால் நம்ம என்ன பேசுகிறோம்? ஆண்டவருக்கு பிரியமாக பேசுகிறோமா? நம்ம சிந்தை எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா? நம்முடைய பார்வை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? நம்ம எதை பார்க்குறோம்? நம்ம சீரியல் பார்க்குறோமா? சினிமா பார்க்குறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் பார்த்துட்டு வந்து சர்ச்சில் வந்து என்ன ஆராதித்தாலும் நம்ம வாழ்க்கையில் அபிஷேகத்தை உணர முடியாது. அல்லேலூயா. சர்ச்சில் வந்து ஆண்டவரே இறங்கினாலும் சிலரால் உணர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள காணப்படணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பிரதர்ஸ் சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. நான் போகிற இடத்துல என்னை பார்த்து சொல்லணும், இந்த மனுஷன் பரிசுத்தவான், இந்த மனுஷி பரிசுத்தவாட்டி அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்க சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் எங்க வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, நாட்டுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்களை குறித்து அப்படி ஒரு சாட்சி பரலோகம் சொல்லணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம போடுற வஸ்திரமா இருக்கட்டும், நம்ம மற்றவங்களை பார்க்கிறதா இருக்கட்டும். இங்க ஒரு ஸ்திரீ சொல்ற சாட்சி, இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம போடுற வஸ்திரம் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பேச்சு பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய பார்வை பரிசுத்தமா இருக்கணும், நம்ம வீடுகளில் தனிமையா இருக்கிறப்ப நம்ம சிந்தை பரிசுத்தமா இருக்கணும். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு பரிசுத்தமான மாத்து ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. 4 சகோதரர்கள் பேசுறப்போ, 4 சகோதரிகள் பேசுறப்போ, ஆமா, எங்க வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கணும். சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டரை பார்க்குறப்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னுலாம் நமக்கே தோணும். ஆனால் 4 நண்பர்கள் சேர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னால், ஆமென் அல்லேலூயா, அவளை பார்த்தியா இவளை பார்த்தியா அல்லேலூயா அப்படியெல்லாம் பேசாதீங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களெல்லாம் பார்க்காதீங்க, உங்க பார்வை பரிசுத்தமா இருக்கட்டும். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, நம்மிடத்தில் வந்து போகிற அவளுக்கு தெரியாது இந்த எலிசா கிட்ட ரெட்டிப்பான அபிஷேகம் இருக்குன்னெல்லாம் தெரியாது. இவர் ஒரு பெரிய தேவ மனுஷன் நம்ம வீட்டில் வந்துட்டு போறாருன்னு தெரியாது. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரிந்தது, இவர் நம்மிடத்தில் வந்து போகிற தேவ மனுஷன் பரிசுத்தவான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தேவ மனுஷன் அந்த வீட்டில் தங்குனதுனால, அந்த வீட்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த வீட்டில் ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போகிற இடத்த, ஒரு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளை போகிற குடும்பத்தை, நீங்க போகிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. சொல்லி சிலர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? அவன் வந்துட்டு போனா அதுலேருந்து பிரச்சனை, அல்லேலூயா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்க சுமந்து செல்லுகிற அபிஷேகம், நீங்க போகிற இடெல்லாம் ஒரு சமாதானத்தை கட்டளையிடணும், நீங்க போகிற இடெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும். நீங்க சுமந்து செல்லுகிற அபிஷேகம், நீங்க ஒரு வீட்டுக்கு போனா சமாதானம் உண்டாகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சுமந்து செல்லுகிற பிரசன்னம் ஒரு வீட்டில் போன அந்த வீடுல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க. நாங்க பிரசங்கிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு ஆண்டவரே சுமந்து செல்லுகிற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க வேலைக்கு போனா அந்த இடத்துல ஒரு சமாதானம் காணப்படணும். ஆமென் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டிய தேவையில்லை, நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய தேவையில்லை, நான் சர்ச்சுக்கு போறவேன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா அந்த மனுஷன் போற இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக, 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 தருவீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்குற வாசிக்கிறோம். அடுத்த பகுதியை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. அது ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு கூடாரம் கட்டுறாங்க. கூடாரம் கட்டுறப்போ அவங்ககிட்ட இவங்க ஒரு மனுஷன் கூடாரம் கட்டுறதுக்கு மரம் வெட்டிட்டு இருந்தப்போ கோடாரி உருவி பக்கத்தில் இருந்த ஆற்றுக்குள்ள விழுந்தது. ஆற்று தண்ணீருக்குள்ள விழுந்தது. உடனே அவன் தீர்க்கதரிசியாக எலிசாவை கூப்பிடுகிறான். எலிசா
தீர்க்கதரிசியே, தேவனுடைய மனுஷனே, தண்ணீருக்குள்ள கோடாரி விழுந்துருச்சு. அது நான் இரவல் வாங்கினது, பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த கோடாரி. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இரும்பு மிதந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறப்போ வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் ஒரு கொம்பை வெட்டி அதுல எறிந்தான், அது வரைக்கும் நடக்காத காரியம் இரும்பு மிதந்தது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா நியதிகளை மாற்றுகிற வல்லமை அபிஷேகத்துக்கு உண்டு. அல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு கோடாரிய இரும்பை தூக்கி எறிஞ்சா அது தண்ணீருக்குள்ள மூழ்க தான் செய்யும். ஆனா அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் அந்த சட்டத்தையே மாற்ற வல்லமை உள்ளவனாய் இருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஆழங்களில கிடைக்கிற, ஆழங்களில சத்துரு கொண்டு புதைத்து போட்ட எங்க ஆசீர்வாதங்களை, எங்க நன்மைகளை நாங்கள் சிலவற்றை சுதந்திரிக்கும்படி, சிலவற்றை கட்டி எழுப்பும்படி, ஆமை எங்க கரங்களில கொடுத்த ஆயுதங்களை இழந்து ஆமை தண்ணீரின் அடியில கிடக்கிற போது, ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன் ஜெபிக்கிற போது அந்த 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 கோடாரி மிதந்து வந்தது. இரும்பை மிதக்க பண்ணினார், இரும்பை மிதக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு காரியத்தை நான் வாசிச்சுட்டு முதல் பகுதிக்கு நேராக கடந்து செல்றேன். இந்த ராஜா, இந்த எலிசா தீர்க்கதரிசி மரிச்சு, வேதம் சொல்லுகிறது அவனுடைய கல்லறையில ஒரு சரீரம் விழுந்தது. அதே 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 20-21 வாசிங்க. எலிசா மரணம் அடைந்தா, அவனை அடக்கம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, எலிசா மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். கொஞ்ச நாள் தாண்டி மோவாபியர்கள் படையெடுத்து வர்றாங்க, இஸ்ரவேலுக்கு நேரா வர்றாங்க. வர்றப்போ அங்கிருந்து படை வருது. இங்க இருந்து ஒரு வாலிபன் பிரேதத்தை தூக்கிட்டு போறாங்க. செத்தவங்க எல்லாம் அப்படியே போறாங்க. செத்த பிரேதத்தை தூக்கிட்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் போறாங்க கல்லறையில அடக்கம் பண்றதுக்கு. இப்போ இந்த படை வீரர்கள், எதிரி படை வீரர்கள் வந்த உடனே இவங்க எல்லாரும் உயிர் தப்புறதுக்காக பிரேதத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க போய் ஓடுறாங்க உயிர் தப்ப. இந்த பிரேதம் விழுந்த கல்லறை யாருடைய கல்லறைன்னா எலிசாவுடைய கல்லறை. நீங்க வேதம் சொல்லுகிறது, அந்த பிரேதம் எலிசாவின் எலும்புகளில் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து காலூன்றி எழும்பி நின்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அபிஷேகம் நம்ம மரிச்சதுக்கு அப்புறமும் நம்ம எலும்புகளில் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் ஆமே, இன்னைக்கு தெய்வ பிள்ளைங்கெல்லாம் ஊருக்கெல்லாம் போடுற பிள்ளைங்க கவனிச்சுக்கோங்க, இங்க இருக்கிறப்ப நல்ல அபிஷேகத்தில் இருந்துட்டு ஊருக்கு போய் தனிஞ்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஊருக்கு போனா இதை விட அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு அபிஷேகம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷனை அசாதாரணமானவனா மாற்றும். நமக்குள்ள ஒரு பெரிய தாகம் வேணும். எலியா தீர்க்கதரிசி கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்கிறான், ரெட்டிப்பான வரம் வேணும், ரெட்டிப்பான வரம் வேணும். அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களையும் ரெட்டிப்பான வர எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாங்கள் சாதாரணமா வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. ஒரு ரெட்டிப்பான அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே எலிசாக்களை போல எங்களை எழுப்பு ஆண்டவரே, எழுப்பு ஆண்டவரே. நல்லா கவனிங்க. இந்த 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2:2-3 வசனத்துல நான் அதை சொல்லி போகிறேன். இந்த எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இப்போ ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தீர்க்கதரிசிகள் சாமுவேல், எலியா எல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, தன்னோடு ஒரு கூட்டம் ஒரு 50 பேரை அப்படி பிரிச்செடுத்து அவங்கள ஒரு கூட்டமா கூட்டி, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க மேல அபிஷேகம் இறங்கும். அவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவர்களுக்கு வேதம் கொடுக்கிற ஒரு பேர் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இது சாமுவேலின் காலகட்டத்திலும் இருந்துச்சு. அப்போ பெத்தேலில் ஒரு 50 பேர் இருப்பாங்க, கில்காலில் ஒரு 50 பேர் இருப்பாங்க. இப்படி அங்கங்க சபைகள் இருக்கிற இடங்களில் ஒரு 50 பேர், ஒரு பெரிய சபை இருந்தாலும், பெரிய கூட்டம் இஸ்ரவேலில் இருந்தாலும், ஒரு 50 பேரை பிரித்தெடுத்து அவங்க எப்போதும் அவங்க வேலை ஜெபிக்கிறது, தேசத்தில் தீர்க்கதரிசனம், தேசத்தில் என்ன நடக்க போகிறது அதை அவங்க ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை காட்டுவார். இப்படி ஒரு கூட்டத்தை எலிசா அங்கங்க வச்சிருக்கிறார். இப்ப அவங்களுக்கும் ஒரு அறிவு இருக்கிறது, ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். நல்லா கவனிங்க, அவங்க தீர்க்க தரிசனத்தினுடைய வல்லமையை பாருங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், எலிசாவுக்கும் தெரியும், எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். இப்போ இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்கிற அறிவு எல்லாருக்குமே இருக்கிறது. தேவ பிள்ளைங்களே, நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தரணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மரிக்கிற மாதிரி மரிக்க கூடாது. அல்லேலூயா. சில பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லாம் மரணத்தை எதிர்பாராத விதமா சந்திக்கல. நான் இந்த நாளில் மரிப்பேன் இல்லைன்னு சொன்னா, அவங்க மரண படுக்கையில் கிடக்கிறப்போ நான் 2 நாள்ல மரிச்சிருவேன் ஆயத்தத்தோடு மரணத்தை சந்தித்தவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எலியா தீர்க்கதரிசியும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது இவர் கூட ஊழியம் செய்கிற எலிசா அவரு சொல்றாரு, நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் அவர், நீ கில்காலிலிருந்து பெத்தேல் மட்டும் போக சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர் எலிசா கிட்ட சொல்றாரு, நீ இங்க இரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், கில்காலிலிருந்து பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். கில்கால் பாருங்க, இந்த கில்கால் ஒரு கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு 22 கிலோமீட்டர் தூரம். அன்றைய காலகட்டத்தில் நடந்து தான் போகணும். ஆனால் இந்த 22 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னால் ரொம்ப உயரமான, பெத்தேல் உயரமான இடத்துல இருக்கிறது. ஒரு நாளும் ஆகலாம், தொடர்ச்சியாக நடந்தால் ஒரு நாள் ஆகும், இல்லைன்னா 2 நாள் ஆகும். மலைக்கு மேலே மலையில் ஏறுற மாதிரி தான் ஏறணும். 22 கிலோமீட்டர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவதையும் தாண்டி, அபிஷேகத்துக்காய் காத்திருப்பதையும் தாண்டி, சில மேடுகளை ஏறும்படி ஆண்டவர் நம்மை அழைப்பார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக உட்கார்ந்து அபிஷேகத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எனக்கு அபிஷேகம் தாரும், அபிஷேகம் தாரும்.
ஆனால் நல்லா கவனிங்க, சில வேளையில் ஊழிய பகுதியில் சில கடினமான பகுதிகள் வருகிறப்போ நம்ம அதை விட்டுருவோம். எலியாவும் அவனை கூப்பிடலை. எலிசா நீ என் கூட வான்னு சொல்லலை, நீ இங்க இருன்னு சொல்றாரு. ஆண்டவர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார், ஆண்டவர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்லுகிறாருன்னு சொன்னப்போ வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்றான், நான் உம்மை விடுகிறதில்லை. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. நான் உம்மை விடுகிறதில்லை என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படியே பெத்தேலுக்கும் போனார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் பெத்தேலுக்கு போறது கடினமான காரியம். அவன் ரொம்ப தூரம் நடக்கணும். 2 நாள் இந்த எலியா கூட எல்லாம் நடக்கிறது, சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவர் பாட்டுக்கு நடப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் கடினம் சகிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் கடினமாய் உழைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி ஈஸியான பாதையா இருந்தா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப நல்லவன்னு நினைப்போம். இல்லை, இந்த எலிசாவுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை வைக்கிறப்ப சில வேளையில் அவன் கடினமான பாதைகளை கடக்க வேண்டி இருந்தது. நடக்கிறப்ப அவனால் எப்படி நடந்தான்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப நடக்க முடியல. ஆனால் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், என்னுடைய எஜமானனுடைய அபிஷேகம் எனக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிட்ட இருந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அல்லேலூயா. ஆமே. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்ன அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் எவ்வளவு பிரயாணம் பண்ண ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நிறைய பேர் ரெட்டிப்பான அபிஷேகம்னா அப்படியே சைலண்டாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. நமக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுதுன்னு இருக்கிறீங்களா? இல்லை, எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருந்தாங்க. ஆனா இந்த எலிசாவுக்குள்ள ஒரு வேகம் இருந்துச்சு, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அல்லேலூயா. எங்க நடக்க சொன்னாலும் சரி, எவ்வளவு காடு மேடுகள் கடக்க சொன்னாலும் சரி, நான் போகிறதுக்கு ஆயத்தம். ஆனா எனக்கு இந்த இரட்டிப்பான அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே. ரீபா ராக்கந்தரு சிக்கரபா ரீபா ரக்கடபா தீரபா ரக்கடபா. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம நிறைய வேளையில அபிஷேகத்தின் சால்வை விழுவதற்கு நம்ம ஜெபம் மட்டும் நினைக்கிறோம். இல்லை, அங்க ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும். ஆனா அதையும் தாண்டி வேதம் சொல்லுகிறது, ஏன் தெரியுமா ஆண்டவர் இந்த எலிசாவுக்கு அபிஷேகம் கொடுத்தா? அவனுக்கு தெரியும். அவன் போய் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற போது போய் அழுறான், என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே, ஆண்டவரே இந்த அபிஷேகம் மட்டும் இல்லைன்னா நான் பிரோஜனம் இல்லாத ஒரு ஊழியத்தை தான் செய்ய முடியும் ஆண்டவரே, நான் பிரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும் ஆண்டவரே. ஆமென். நான் பெற அபிஷேகம் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். நான் சுதந்திர இந்த அபிஷேகம், ஆமென், நான் பெறுகிற இந்த இரட்டிப்பான வரம் தேசத்தை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த இரட்டிப்பான வரம் வேணும். நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிற, நீங்க வாசிங்க, 3வது வசனம் சொல்லுகிறது, ஒரு கூட்டம் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு உனக்குடைய தலைமையா இருக்கிற, இன்றைக்கு அவங்களுக்கு அந்த டேட் கூட தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு எலியாவை எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் அடுத்து சொல்லுகிறார்,
எலியா சொல்லுகிற, எலிசாவே நீ இங்க இரு, ஆண்டவர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். நல்லா கவனிங்க, எரிகோவுக்கு போகிற பாதை திருடர்கள் நிறைந்த பாதை. நமக்கு புதிய ஏற்பாட்டில் தெரியும், எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு புறப்பட்டான். அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவனை குற்றீராய் விட்டு போனாங்க. போற வழியில நமக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அல்லேலூயா. அது காடு நிறைஞ்ச பாதை, சரிவான பாதை தான். அதுவும் ஒரு 18 கிலோமீட்டர் தான். பாருங்க, அவனுக்கு ஒரே நாளில் 5-6 கிலோமீட்டர் தொலைவு தான். 5-6 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனா கடினமான பாதை, காடுகள் நிறைந்த பாதை, மலைகள் நிறைந்த பாதை. ஆனா இந்த எலிசா பின்தொடர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உம்மை விடுகிறதில்லை. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நான் உம்மை விடுகிறதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை. சில வேளையில நம்ம அபிஷேகத்துக்காய் ஜெபிக்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். நிறைய பேர் நம்ம எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், வேலையில ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கு மத்தியில ஆண்டவர் இரக்கம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, எரிகோவில் இருந்து ஆண்டவர் யோர்தானுக்கு அனுப்புகிறார். யோர்தான் நதிக்கு அனுப்புகிறார். புரண்டோடுகிற தண்ணீர். அவனுக்கு தெரியும், யோர்தானை கடக்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. அந்த தண்ணீர் கரை புரண்டு ஓடும். சில வேளையில மூழ்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அந்த சூழ்நிலைகளை அவன் விடாம பின்தொடர்ந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில போராட்டங்கள் எழும்புறது நம்ம நினைப்போம் நமக்கு விரோதமாய் வருகிறதுன்னு. இல்லவே இல்லை. உங்க தரிசனங்களை, உங்க அபிஷேகத்தை, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை சத்துரு தகர்க்கும்படி வருகிற போது எலிசாவை போல பின்தொடரணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறத விட மாட்டேன், நான் ஆராதிக்கிறத விட மாட்டேன், நான் ஊழியம் செய்கிறத விட மாட்டேன். எனக்கு இரட்டிப்பான வர வேண்டும். இந்த தேசத்தை, சாபத்தை மாற்றுகிற ஆண்டவரே, தேசங்களின் சாபங்களை மாற்றுகிற, குடும்பங்களின் சாபங்களை மாற்றுகிற ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில மாற்றுகிற, அநேகருடைய கண்ணீரை மாற்றுகிற, அநேகருடைய வேதனைகளை மாற்றுகிற இந்த இரட்டிப்பான வரம் கிடைக்கிற வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணணும். எனக்கு அபிஷேகம் வேணும், இரட்டிப்பான அபிஷேகம் வேணும், அந்நிய பாஷை வர வேணும், தீர்க்க தரிசனம் வர வேணும், குணமளிக்கிற வரம் வேணும், ஞானத்தை போதிக்கிற வசனம் வேணும் ஆண்டவரே. இந்த வரங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அது எனக்கு வேணும்ப்பா. எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் காணப்படணும் ஆண்டவர். எனக்கு வேணும். கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நல்லா கவனிங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சுன்னா உங்க குடும்பத்தின் சாபங்களை உடைக்கிற கிருபை ஆண்டவர் உங்க கையில தருவா. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் உங்க கையில வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னா, நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லி சீக்கிரம் போகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்க ஊர்ல இருந்த ஒரு பாஸ்டர், அவர் பஹ்ரைன்ல ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டு ஊர்ல வந்தார். ஊர்ல வந்தப்ப சொன்னார், நம்ம வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கிறது, ஆனா இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. நான் பஹ்ரைன்ல ரட்சிக்கப்பட்டேன், இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க இயேசுவால முடியும், நம்ம இயேசுவை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் 3 நாள் உபவாச கூட்டம் உபவாசம் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவ 3 நாள் உபவாசம் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சாங்க.
இரண்டாவது நாள் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, அவங்க வீடு கடற்கரையோரம் இருக்குது. கடற்கரையிலேருந்து 2-3 கிலோமீட்டர் தொலைவில் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்த அவங்க தங்கச்சி கடற்கரையோரம் வழியே அப்படி வந்திருக்கிறாங்க. வந்து 2வது நாள் வீட்டில் வந்து பிசாசு பிடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. நம்ம வீட்டில் அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு சொல்ல ஆரம்பிச்சது. அவங்க வீட்டில் இவ்வளவு பிரச்சனை, குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை. அந்த பிசாசை சொல்லுச்சு, உங்க வீட்டை நான் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன், இதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி. அதை கேட்டதும் அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. 3 நாள் உபவாசம் முடிச்சு எல்லாரும் ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் இந்த தேசத்தில் இருக்கிறப்போ நீங்க எல்லாம் நினைக்கலாம், ஐயோ நம்ம குடும்பத்தை விட்டு தனியா வந்து இருக்கிறோமே, குடும்பத்தை விட்டு தனிமையில இருக்கிறோமே. உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தருணம் நீங்கள் அபிஷேகத்தில் வளர வேண்டிய தருணம், வரங்களை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். தயவு செய்து வேலை முடிச்சுட்டு போய் எல்லாரும் உட்கார்ற மாதிரி யூடியூப்ல உட்காராதீங்க, டிவிக்கு முன்னாடி உட்காராதீங்க, கிரிக்கெட்டுக்கு முன்னாடி உட்காராதீங்க. இப்போ ஃபுட்பால் ஆரம்பிச்சிருக்கு, ஃபுட்பாலுக்கு முன்னாடி உட்காராதீங்க. அல்லேலூயா. நிறைய தேவனுடைய பிள்ளைங்க ஸ்டேட்டஸ்லேயே போடுறாங்க, பாஸ்டர் பார்த்து இப்போ பயம் கிடையாது. அல்லேலூயா. உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுது ஆண்டவரே, என் பிள்ளைங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்ன முழங்கால நில்லுங்க, பைபிளை வாசிங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சா ஊழியங்களை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஓ ரிகாந்தரபா ரக்கடுது ரிஷிகரபா ஓ ரிகாதபா தீரபா ரக்கடபா ஓ ஷகரபா தீரபா ரக்கடபா. ஓ, உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை, உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவாராக, கட்டளையிடுவார். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, சமாதானம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். தயவு செய்து மன்னிச்சிருங்க, நேரம் போகிறது. நிறைய வேளையில நீங்க இந்த சீரியல் அப்படி மூழ்கி இருப்பாங்க சிலர். அப்போ பார்த்து அம்மா கூப்பிடுவாங்க, வாமா ஒரு டீ போட்டு தாமான்னு கேட்டால் உடனே கோபம் வரும். நான் முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், இவங்க என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, எழுப்பி நிற்போம், எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, எங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகம் வேணும்ப்பா. எல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் வேணாம்ப்பா. சபையா நாங்க ஜெபிக்கிறோம், ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே.
பாருங்க, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா நாளைக்கு உங்க குடும்பத்துல நடக்கிறத ஆண்டவர் இன்னைக்கு சொப்பனத்துல காண்பிப்பா. நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகிறதுங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு சொப்பனத்துல காண்பிப்பா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாத்துவா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்க வாழ்க்கையை மாற்றும், எங்களுக்கு ஒரு தேடல் உண்டாகட்டும். ஆண்டவரே உங்க அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே உங்க அபிஷேகம் எங்களுக்கு வேணும். எந்த மனுஷங்க உங்களை பார்த்து ஒண்ணுக்கு உதவாதவங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்துவா, ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாத்துவா. ஆண்டவர் அப்படி செய்வீராக. ஒரு இரட்டிப்பான வல்லமை வெளிப்படட்டும். பிள்ளைங்க வாழ்க்கைய மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாத்துங்க ஆண்டவர். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்துங்க ஆண்டவர். ஒரு அசாதாரணமான அபிஷேகம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கட்டும்பா. ஆண்டவர் கூட இருப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. Amen. Praise the Lord. Praise the Lord.